ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போது இதை ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த கார்ட்போர்ட் மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த ஒயிட் பேப்பர் மேலே இப்படி ஒட்டிடலாம். இந்த 4 கார்னர்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி 4 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். கவர் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி டயகனலாக ஃபோல்ட் பண்ணி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங், அதுக்கப்புறமா திருப்பிட்டு இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங். நம்ம இந்த பேப்பர் ஃபேன் பண்ணுறதுக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ மாற்றி மாற்றி அந்த மாதிரி எண்டு வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே 2 ஈக்குவல் ஹாஃபாக மடிச்சுக்க போகிறோம். இப்போ ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணி இதை எப்படி ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி லீஃப் மாதிரி கிடச்சிருக்கும். இதே மாதிரி அந்த இன்னொரு பீஸ்லையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணணும். இதையும் அகைன் இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் இந்த சைடில் இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்க போகிறோம். மொத்தம் 4 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த சைடில் இப்படி கிராஸாக, அதாவது ஒரு பெட்டலுடைய பாதி ஷேப் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இதே மாதிரி இன்னும் 2 டிஃப்ரெண்ட் சைஸில் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவரும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒயிட் பேப்பரில் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 5 ஸ்ட்ரிப்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் குட்டி ஸ்கொயர் இந்த மாதிரி ஒரு 11 பீசஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் பேப்பர் இப்படி எடுத்திருக்கேன். இதில் நம்மளுக்கு என்ன ஆல்ஃபபெட்ஸ் நம்மளுக்கு வேணுமோ அதை எழுதி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ப்ளூ பேப்பர் மேலே ஒட்டிடலாம். இதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி உங்கள் நேம்க்கோ அப்படி இல்லைன்னா என்ன வேர்டிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்டிங்ஸ்க்கான ஆல்ஃபபெட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை திருப்பி வச்சுட்டு இந்த ஸ்ட்ரிப்பில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா ஸ்ட்ரிப்ஸையுமே கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒட்டிக்கலாம். இப்போ இதை திருப்பிட்டு நம்ம லெட்டர்ஸ் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை இந்த ஸ்ட்ரிப்ஸ்க்கு மேலே இப்படி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்ட்ரிப்ஸும் உங்களுடைய நேமுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ஸ்ட்ரிப்ஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
அப்புறம் இந்த குட்டி குட்டி ஸ்கொயர்ஸ் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை வந்து டைமண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரிப் மேலே ஒட்டிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச லீஃபையும் அதுக்கப்புறமா ஃப்ளவரையும் இதில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஃப்ளவருக்கு நடுவில் ஏதாவது ஸ்டோன்ஸ் இல்லை பீட்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. டபுள் சைட் டேப்போ இல்லை சாட்டன் ரிப்பனும் யூஸ் பண்ணி வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். இதே மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதுவே இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட மெஷர்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிம்பிளான வால் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.